சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. கட்சியை விட்டு வெளியே போடா, சேகர்பாபுவை அடித்து துரத்திய ஸ்டாலின். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தின் உள் விவரங்கள் நாளுக்கு நாள் புதிய திருப்பத்தை சந்தித்து வருது. 36 பேர் கொண்ட கள ஆய்வு குழுவின் ரகசிய அறிக்கை கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலினிடம் சமர்ப்பிக்கப்பட்டதை தொடர்ந்து சென்னை திமுகவில் பெரும் அதிரடி மாற்றங்கள் அரங்கேறி வருவதா தற்போது தகவல்கள் கிடைக்கப்பெற்றிருக்கு. குறிப்பாக கடந்த ஒரு வார காலமாக அறிவாலயத்திலும் தலைமை கழகத்திலும் நடைபெற்ற முக்கிய ஆலோசனை கூட்டங்கள் மற்றும் உள் விவகார விவாதங்களில் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பி.கே. சேகர்பாபு முற்றிலுமாக ஓரங்கட்டப்பட்டு வருவதா தகவல்கள் வெளியாகியிருக்கு. அறிக்கை கொடுத்த அதிர்ச்சியை விட இந்த அமைதியான புறக்கணிப்பு சென்னை திமுகவினரிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. பொதுவாக சென்னையில் கட்சி தலைமை எந்த கூட்டத்தை கூட்டினாலும் அதன் மைய புள்ளியாகவும் முன்னிலையிலும் நிற்பவர் பி.கே. சேகர்பாபு. ஆனால் கடந்த ஒரு வாரத்தில் நடைபெற்ற உயர்மட்ட தலைவர்களின் கூட்டங்களில் அந்த பழைய பிம்பம் முற்றிலும் உடைந்ததாக சொல்லப்படுது. கூட்டங்களுக்கு சேகர்பாபு வருகை தந்தாலும் கட்சி தலைமையிடம் இருந்தோ அல்லது முரண்பாடுகளையும் மூத்த தலைவர்களிடம் இருந்தோ அவருக்கு போதிய முக்கியத்துவமோ கவனிப்போ வழங்கப்படவில்லை என சொல்லப்படுது. சென்னை மண்டல மறுசீரமைப்பு மற்றும் அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகள் குறித்த முக்கிய விவாதங்களின் போது கூட அவரது கருத்துக்கள் பெரிய அளவில் யாருமே எடுத்துக்கலையாம். அவர் ஒரு பார்வையாளராக மட்டுமே அங்கு உட்கார வைக்கப்பட்டிருந்தார்னு சொல்லிட்டு தகவல் கிடைச்சிருக்கு. சேகர்பாபு மீது தற்போதைக்கு கடுமையான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க மு.க. ஸ்டாலின் தயங்கினாலும் சென்னைக்கான தோல்விக்கான முழு பொறுப்பையும் அவர் மீதுதான் இருக்கு என்பதை தலைமை உறுதியாக இருப்பதை இந்த நகர்வுகள் காட்டுது. சென்னையின் அடுத்த கட்ட பொறுப்பாளர்கள் நியமனம் மற்றும் பகுதி செயலாளர்கள் மாற்றம் குறித்து மூத்த தலைவர்கள் நேரடியாக தலைவரோட விவாதம் செய்திருக்காங்க. அந்த ஆலோசனையில் சென்னையின் முகமாயிருந்த சேகர்பாபுவின் தலைவீடு சுத்தமாக இல்லாமல் தவிர்த்துட்டாங்களாம். கொளத்தூரில் ஸ்டாலின் தோல்வியடைந்திருக்கு சேகர்பாபுவோடைய வியூக குறைபாடே காரணம். பரந்தாமன் போன்ற முன்னாள் எம்எல்ஏக்கள் பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருந்தாங்க. இந்த சூழலில் தான் சேகர்பாபுவுக்கு கூட்டங்களில் முக்கியத்துவம் கொடுத்தா அது தொண்டர்களிடையே மேலும் அதிருப்தியை உண்டாக்கும் என தலைமை நினைக்குதான். சென்னை விவகாரங்களை கவனிப்பதற்கு கடந்த சில நாட்களாகவே மாற்று முக்கிய நிர்வாகிகள் மற்றும் மூத்த தலைவர்களுக்கு அறிவாலயம் கூடுதல் பொறுப்புகளையும் முக்கியத்துவத்தையும் வழங்கி வருதான். இது நேரடியாக சேகர்பாபுவின் அதிகாரத்தை குறைக்கும் மறைமுக நடவடிக்கை என்றே பார்க்கப்படுது. தற்போதைய அரசியல் சூழலில் சேகர்பாபுவை பதவியிலிருந்து நீக்கினா அது தாவேகா அல்லது அதிமுக போன்ற மாற்றுப்படைக்கு சாதகமாக அமைந்துவிடும் என்பதனால தான் அவரை பதவியில் வைத்து கொண்டே அவரது அதிகார சிறகுகளை நறுக்கும் உக்தியை தலைமை கையில் வச்சுன்னு இருக்கான். கள ஆய்வு குழுவின் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட இந்த ஒரு மாத காலத்தில் குறிப்பாக சொல்லணும்னா கடந்த ஒரு வாரமாக நடக்கும் இந்த சைலண்ட் புறக்கணிப்பு சேகர்பாபுவின் ஆதரவாளர்களிடையே கடும் கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. கொளத்தூரில் தலைவர் முன்னிலையில் கதறி அழுத பிறகும் கட்சியின் தலைமையின் இந்த இறுக்கமான அணுகுமுறை மாறலை என்பது சென்னை திமுகவின் தற்போதைய அதிகார போட்டியை பறைசாற்றுது. இந்த அமைதியான ஓரங்கட்டல் விரைவிலே சென்னை திமுகவில் நிகழப்போகும் பெரிய அளவிலான உட்கட்சி மாற்றத்திற்கான அறிகுறி என்றே சொல்லப்படுது. மேலும் சட்டப்பேரவை தேர்தல் தோல்விக்கு பிறகு திமுகவில் தொடங்கியிருக்கிற ஆப்ரேஷன் அறிவாலயம் தற்போது முக்கிய கட்டத்தை எட்டியிருக்கிறதா சொல்லப்படுது. தேர்தல் தோல்விக்கான காரணங்கள் ஆராய அமைக்கப்பட்ட 36 பேர் கொண்ட ஆய்வு குழு சமர்ப்பித்த அறிக்கைகள் தற்போது திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கையில் இருக்கு. அவற்றை அடிப்படையாக கொண்டு கட்சியில் முக்கிய மாற்றங்கள் குறித்து ஆலோசனை நடைபெற்று வருவதாகவும் தகவல்கள் கிடைச்சிருக்கு. 2026 சட்டப்பேரவை தேர்தலில் திமுக எதிர்பாராத பின்னடைவை சந்தித்தது. ஆட்சியில் இருந்தபோதும் மக்களின் ஆதரவை தக்க வைத்து கொள்ள முடியாமல் போனது கட்சியின் தலைமைக்கு ரொம்பவே அதிர்ச்சி கொடுத்திருக்கு.
இதையடுத்து தேர்தல் தோல்விக்கான காரணங்களை கண்டறிய விரிவான ஆய்வு மேற்கொள்ள முடிவு செய்யப்பட்டிருக்கு. அதன்படி மாவட்ட வாரியாகவும் தொகுதி வாரியாகவும் கட்சி நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், மாவட்ட செயலாளர்கள், அடிமட்ட தொண்டர்கள் உள்ளிட்ட பல தரப்பினரிடமும் கருத்துக்கள் சேகரிக்கப்பட்டிருக்கு. இதோட அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா உருவாக்கப்பட்ட விரிவான அறிக்கைகள் சமீபத்தில் ஸ்டாலினிடம் ஒப்படைக்கப்பட்டதாக சொல்லப்படுது. இந்த அறிக்கைகள் வெறும் தேர்தல் புள்ளி விவரங்களை மட்டும் கொண்டதா இல்லாமல் கட்சிக்குள் நீண்ட காலமாக இருந்து வந்த அதிருப்திகள், நிர்வாக குறைபாடுகள், தொகுதி அளவிலான பிரச்சனைகள், வேட்பாளர் தேர்வில் ஏற்பட்ட சர்ச்சைகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை பதிவு செய்திருக்கிறதா தகவல்கள் சொல்லப்படுது. குறிப்பாக கட்சியின் அடிமட்ட தொண்டர்கள் பலர் தங்களது கருத்துக்களை வெளிப்படையாக பதிவு செய்திருப்பதாக சொல்லப்படுது. தேர்தல் காலத்தில் சில இடங்களில் கட்சியின் அதிகாரப்பூர்வ வேட்பாளர்களுக்கு எதிராகவே உட்கட்சி வேலை நடந்திருக்கான். சில தொகுதிகளில் வேட்பாளர்கள் தன்னிச்சை செயல்பாடுகளில் ஈடுபட்டதாகவும் இந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கான். மேலும் திமுக ஆட்சி காலத்தில் அதிகார மையங்களாக கருதப்பட்ட சிலர் அவங்கள பற்றி கடுமையான கருத்துக்கள் இதில் பதிவு செய்யப்பட்டிருக்கான். அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள், அவரது குடும்ப உறுப்பினர்கள், நெருங்கிய வட்டாரங்கள், அரசு நிர்வாகத்தில் செல்வாக்கு செலுத்திய சில அதிகாரிகள் ஆகியோரின் செயல்பாடுகள் கட்சிக்கும் அரசுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தியதா பல்வேறு புகார்கள் வந்திருக்கிறதா தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதுவரை இந்த அறிக்கைகள் குறித்து ஸ்டாலின் எந்த பொது கருத்தையும் தெரிவிக்கலை. கட்சியின் மூத்த நிர்வாகிகளிடமும் முழுமையாக பகிர்ந்து கொள்ளலை என சொல்லப்படுது. இதனால் அறிக்கையில் என்ன இருக்கிறது என்ற எதிர்பார்ப்பு திமுக வட்டாரங்களில் அதிகரிச்சிருக்கு. இந்த சூழலில் தான் ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் மற்றும் குடும்பத்தினரோட திருவள்ளூர் மாவட்டம் அருகே உள்ள பண்ணை வீட்டிற்கு சென்றிருக்கிறதா சொல்லப்படுது. அங்கு தேர்தல் ஆய்வு அறிக்கைகளை முழுமையாக படித்து ஆராய்வதற்கான திட்டமிடல் நடைபெற்று கொண்டிருக்கான். திமுக வட்டாரங்களில் பேசப்படுவது என்னன்னா, கட்சியின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில கடுமையான முடிவுகள் எடுக்கப்படலாம் என்பது தான். குறிப்பாக தேர்தல் தோல்விக்கு பிறகு காரணமாக கருதப்படும் சில நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமா, மாவட்ட அளவிலான பொறுப்புகளில் மாற்றம் செய்ய வேண்டுமா, கட்சி அமைப்பை முழுமையாக மறுசீரமைக்க வேண்டுமா என்பன போன்ற விவாதங்கள் நடைபெற உள்ளதாக சொல்லப்படுது. அதே நேரத்தில் இந்த அறிக்கைகளை அடிப்படையாக கொண்டு உடனடியாக நடவடிக்கைகள் எடுக்கப்படுமா அல்லது படிப்படியாக இந்த நடவடிக்கைகள் அறிவிக்கப்படுமா என்பது இன்னும் தெரியல. இருப்பினும் தேர்தல் தோல்விக்கு பிறகு திமுக மேற்கொள்ளும் மிக முக்கியமான உட்கட்சி ஆய்வாக இது பார்க்கப்படுது. இதனால் வரும் வாரங்களில் திமுகவில் அமைப்பு ரீதியான மாற்றங்கள், புதிய நியமனங்கள், சில முக்கிய நிர்வாகிகள் மீதான நடவடிக்கைகள் போன்றவை நடக்கலாம் என்ற தகவல் அரசியல் அரங்கில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஸ்டாலின் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் நடத்தும் ஆலோசனையில் பல திடுக்கிடும் தகவல் வெளியாகும்.